குப்பம்பாளையம் ஹரிமூர்த்தி ராஜா, பிரபாகர் ராஜா, ராமராஜா, ஆசிரியர் விநாயகம், தயானந்த் ராஜா, யோகானந்த் ராஜா சகோதரர்கள், தர்மராஜா ஆகியோருக்கும், கொல்லங்கொட்டாய் கிருஷ்ணராஜா, எல்லார்கே, சக்கரபாணி, ராமமூர்த்தி மற்றும் அனைத்து ஆசிரியர் நண்பர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. தனது இனிய இசையால் எங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அண்ணன் இளையராஜாவுக்கு எங்கள் நன்றி. வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி. கூட்டமோ கட்சியோ உனக்கு ஏதும் கிடையாது, வாட்டமோ வறுமையோ உன்னை கண்ணால் பார்க்காது, எடுத்தத முடிக்கிற உன்னை போல ஆழேது, எடுத்தத மறைக்கிற வழக்கம் உங்கிட்ட கிடையாது, கோட்டை விட்டு விட்டு தூங்காதே, தூங்கி அப்புறமா ஏங்காதே, பாட்ட தப்பு தப்பா பாடாதே, வீட்டை விட்டு விட்டு ஓடாதே, அன்பான அண்ணனுக்கு அழகான தம்பியடா, அன்போட பாசம் வச்சு நாடு வாழ்ந்துக்கடா, என் தம்பி தம்பி தங்க தம்பிதான், வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க கம்பி. இருப்பத கொடுப்பதில் தம்பி நீதான் கர்ணன் இல்லை, எழவட்ட வயசுதான் ஆனா நீதான் கண்ணன் இல்லை, வாரித்தான் வழங்கத்தான் உனக்கு அதுக்கு மனசு இல்லை, வாழ்த்தத்தான் போற்றத்தான் உனக்கு அதுக்கு வயசு இல்லை, கொடுத்து சவக்கிற கையும் இல்லை, எடுத்து கொடுக்கிற பையும் இல்லை, பம்பு சண்டை போட்டதுண்டு வந்த சண்டைக்கு நின்னதில்லை, பேனாவ நீ எடுத்து பொய்யும் இல்லை, ஆனாலும் எழுத்து செய்யவில்லை, என் தம்பி தம்பி தங்க கம்பிதான், வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க கம்பி, வெளிச்சம் உன்னோட முன்னாலே வெற்றி உன்னோட பின்னாலே, வெளிச்சம் உன்னோட முன்னாலே அடவெற்றி உன்னோட பின்னாலே, வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தங்க தம்பி, கொடிய ஏத்திக்கடா என் தம்பி தங்க தம்பி. அம்மா தாயே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஊரு நாடெல்லாம் சுபீட்சமா இருக்கணும், மாதம் மும்மாறி பொழிஞ்சு பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியா வளரணும்.
என்ன எடுத்த உடனே பஞ்சாயத்தாடு மூஞ்சி துளிக்கிறீங்களா? கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும். முழுக்குன்னா கோர்ட்டு ஓடுவீங்களே, நாயா பேய அலைவீங்க, பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க, அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கட்டிட்டு வந்துருவீங்க. நாங்க சொன்னா உங்களுக்கு இலக்காரமா போயிடும். என்னப்பா சுருளி வேலை, நீ என்ன சொல்ற? தலைவரையா, கிணறு 2 நிலத்துக்கும் பொதுவா இருக்கு. என்னது 15 ஏக்கர், அங்க 7 ஏக்கர் தான். இதுல தண்ணியில சமபங்குன்னா என்னங்க நியாயம்? அங்க 15 ஏக்கர் எப்படி வந்துச்சு? எல்லாம் என் தங்கச்சியோட மஞ்சக்காணில வந்த வாழ்வு தானா? சும்மாவா கொடுத்தீங்க? நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு. அதுக்காக வயிறறிஞ்சா நான் என்ன பண்றது? மஞ்சக்காணி எங்கேயா போகுது? நாளைக்கு சுடுவேல மகன் உனக்கு மருமகளா வந்துட்டான்னா வட்டியும் முதல்ல சேர்ந்து வந்துட்டு போகுது. யோ நிறுத்துங்கய்யா. ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? செத்தா வாழ்ந்த இல்ல ஆயி போச்சு. இது முடிஞ்சு போன கதையா. உன் 7 ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி மாற்ற வேணும்னா அவன் 15 ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும்? அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன். வாரத்துல 2 நாள் உன் வயலுக்கு, மீதி 4 நாள் சுருளிக்கு. ஆனா முதல் உரிமை உனக்கு தான். என்ன சொல்ற? சரி விடுங்க, வேற என்ன பண்றது? என்ன சுருளியாலே? நான் தீர்ப்பு ஏத்துக்கிறேங்க. யாராவது சிவனாண்டி மோன? ஆமண்ணா. எங்க புறப்பட்ட? ஏண்ணே மம்பட்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க, வயலுக்கு தான். உங்க பாடு யோகம் தான். பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. ஜமாயிங்கடா. நான் வரேண்ணா. ஏலே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க, அடுத்த தாலி கட்ட வழியை பாருங்க. நானா மாட்டேங்கிறேன். குடும்பத்து போக எங்க அப்பா மாமா அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டோம், நீ செண்பத்தை கட்டியா புடிச்சுக்க. யார கேட்டா தண்ணி திருப்பன? யார கேட்கணும்? என்னடா திமிரா பேசுற? யாருகிட்ட வாலாட்டுற? ஒட்ட நரிக்கிறவன் தெரியுமில. நறுக்கிற வரைக்கும் நாங்க என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருப்போம்? நாங்க ஒண்ணும் கையில வளையல மாட்டிக்கிட்டுல. கோட்டால உருவாம விட மாட்டேன். இன்னைக்கு எங்க முறை? இவன் எப்படி தண்ணி பாய்ச்சலாம்? இந்தப்பா முத்தையா, இவன் ஒண்ணு தப்பு பண்ணல. பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கா அதைத்தான் செஞ்சிருக்கான். என்ன சொல்றீங்க? வாரத்துல முதல் 2 நாள் தங்கராஜ் நிலத்துக்கு தான் பஞ்சாயத்து தீர்ப்பாயிடுச்சே. பொல்லாத பஞ்சாயத்து, பெரிய சுப்ரீம் கோர்ட். வேலை வெட்டி இல்லாத 4 கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா? டேய், ஏன்டா இப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது. ஊரை பகைச்சிட்டா வேரோட கெடும்பாங்க. அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா? முதல் பாத்தியத்தை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கடா. அவனுங்க பஞ்சாயத்துல பேசி சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுனீங்களா? டேய் முத்தையா, என்னடா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவங்கிற. என்னதான் இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன். கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. அந்த ஆள் அப்படி நினைச்சானா? தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணுமா? அவ்வளவு பெரியவரை என் காதுபட மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்லப்பா. சரிமா, உன் சகோதர பாசத்தை நான் மதிக்கிறேன். உங்க அண்ணன் மதிச்சானா? அதுக்கு தான் கடவுளா பார்த்து கேஸ நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு உங்க அண்ணனை தலைகுனிய வச்சுட்டான். அதான் கடவுளா பார்த்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரப்பா. அப்புறம் நீயே அவரை கேவலப்படுத்துற. சரி சரி, அதோட பேச்ச விடுங்க. பெருசா அண்ணனுக்காக பறிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். ஓடி உள்ள. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலகமாக இருக்கிறீங்க. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு இல்ல, வெடிகுண்டு அது வைக்கிறாங்களாம். அட அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அட அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்து என் காதுல வெடி சத்தம் விழுந்ததில்ல. இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா. வையி ஓ, எங்களுக்கு என்ன? இதெல்லாம் ஒரு காதா? கேட்காது.
என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடிச்சுட்டு போறான்? அவன் ஊமை. என்ன வெடி மருந்து நாத்த வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. அட நான் சொல்றது அது இல்லையா, வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறவங்க எங்க போய் மோதிக்கலாம். இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டையும் அறுத்துட்டா என்ன?